ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாசாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உரைவில் அத்தியாயம் 9. அத்தியாயத்தின் தலைப்பு மிக இரகசியமான அறிவு. பதம் 16. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. ஆனால் சடங்கும் நானே, யாகமும் நானே, முன்னோருக்கு படைக்கப்படும் பொருளும் நானே, நோய் தீர்க்கும் மூலிகையும் நானே, தெய்வீகமான மந்திரமும் நானே, நானே நெய், நானே அக்னி, நானே படைக்கப்படும் பொருள். பொருளுரை. இஜ்யோதிஷ்டோமா என்று அறியப்படும் வேத சடங்கு கிருஷ்ணரே. மேலும் கிருஷ்ணரே ஸ்மிருதியில் குறிப்பிடப்பட்டுள்ள மகா யக்ஞம் ஆவார். நெய்யின் உருவில் ஒரு விதமான மூலிகையாக கருதப்படும் பித்திரலோகத்தின் நிவேதன படைப்புகள் அல்லது பித்திரலோகத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகமும் ஸ்ரீ கிருஷ்ணரே. இதன் தொடர்பாக உச்சரிக்கப்படும் மந்திரங்களும் கிருஷ்ணரே. யாகங்களில் அர்ப்பணம் செய்வதற்காக பால் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பல்வேறு உபயோகப் பொருட்களும் கிருஷ்ணரே. நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாக விளங்குவதால் அது கிருஷ்ணரின் பிரிந்த சக்தியாக கருதப்படுகிறது. அத்தகு நெருப்பும் கிருஷ்ணரே. வேறு விதமாக கூறினால், வேதங்களின் கர்மகாண்ட பகுதியில் சிபார்சு செய்யப்பட்டுள்ள வைதீக யாகங்கள் மொத்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே. அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்பவர்கள் வேதங்களில் சிபார்சு செய்யப்பட்டுள்ள எல்லா யாகங்களையும் செய்து முடித்தவர்களாக கருதப்பட வேண்டும். பதம் 17. மொழிபெயர்ப்பு. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. ரிக், ஷாம, யஜுர் வேதங்களும் நானே. பொருளுரை. அசையும் அசையாத பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் கிருஷ்ணருடைய சக்தியின் பல்வேறு செயல்களின் மூலம் படைக்கப்படுகின்றன. ஜட உலகில் நாம் பல்வேறு உயிர்வாளிகளுடன் பல்வேறு உறவுகளை வளர்த்துக் கொள்கிறோம். உண்மையில் அந்த உயிர்வாளிகள் அனைவரும் கிருஷ்ணரின் நடுநிலை சக்தியே. பிரகிருதியின் படைப்பில் அவர்கள் சிலர் தந்தையாகவும் தாயாகவும் பாட்டனராகவும் படைப்பவராகவும் தோன்றுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணரின் அம்சங்களே. இதன் அடிப்படையில் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தோன்றும் இந்த உயிர்வாளிகள் கிருஷ்ணரே. இப்பதத்தில் தாத்தா என்னும் சொல் படைப்பவனை குறிக்கின்றது. நமது தாய் தந்தையர் மட்டும் கிருஷ்ணருடைய அம்சங்கள் அல்ல. படைப்பாளி, பாட்டனார், பாட்டி என அனைவரும் கிருஷ்ணரே. உண்மையில் கிருஷ்ணருடைய அம்சமாக விளங்குவதால் எல்லா ஜீவாத்மாக்களும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வேதங்களும் கிருஷ்ணரை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன. வேதங்களின் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிய விரும்புகின்றோமோ அவை கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கான பாதையின் முன்னேற்ற படிகளே தவிர வேறல்ல. அதிலும் முக்கியமாக நமது ஸ்வரூப நிலையை தூய்மைப்படுத்த உதவும் வேத அறிவு கிருஷ்ணரை குறிக்கும். அதுபோல வேத கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கும் உயிர்வாளியும் கிருஷ்ணரின் அம்சமே. எனவே அதுவும் கிருஷ்ணரே. எல்லா வேத மந்திரங்களிலும் இருக்கக்கூடிய பிரணவ என்று அறியப்படும் ஓம் என்னும் தெய்வீகமான சப்தமும் கிருஷ்ணரே. ஷாம, யஜுர், ரிக், அதர்வ ஆகிய 4 வேதத்தில் காணப்படும் மந்திரங்களில் பிரணவம் அல்லது ஓம்காரம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால்
அதுவும் கிருஷ்ணரே. பதம் 18. மொழிபெயர்ப்பு. நானே இலக்கு, காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன். நானே படைப்பு, அழிவு ஆகியவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். பொருளுரை. கதி என்றால் நாம் செல்ல விரும்பும் இலக்கு. ஆனால் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதை அறியாமல் இருந்தாலும் சரி, கிருஷ்ணரே அறியாதவன் தவறாக வழிநடத்தப்பட்டவன். அவனுடைய பெயரளவு முன்னேற்றம் முழுமையானதல்ல, சில நேரங்களில் பொய்யானதாகவும் அமைகின்றது. தேவர்களை இறுதி இலக்காக கருதுபவர் பலருண்டு. அவர்கள் அக்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கான கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம், மகரலோகம் போன்ற பல்வேறு லோகங்களை அடைகின்றனர். ஆனால் கிருஷ்ணரின் படைப்புகளான இந்த லோகங்கள் அனைத்தும் ஒரே சமயத்தில் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் அல்லாமலும் இருக்கின்றன. கிருஷ்ணருடைய சக்தியின் தோற்றங்கள் என்பதால் இவை கிருஷ்ணரே. ஆனால் உண்மையில் இவை கிருஷ்ணரை உணரும் பாதையில் ஒரு முன்னேற்றப்படியாகவே உதவுகின்றன. கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளை அணுகுவது என்பது கிருஷ்ணரை மறைமுகமாக அணுகுவதாகும். கிருஷ்ணரை நேரடியாக அணுகினால் அது நேரத்தையும் சக்தியையும் மிச்சப்படுத்தும். உதாரணமாக, கட்டிடத்தின் உச்சிக்கு லிப்டின் உதவியால் செல்ல முடியுமேனில் எதற்காக படியேறி செல்ல வேண்டும்? அனைத்தும் கிருஷ்ணரின் சக்தியால் தாங்கப்பட்டுள்ளன. எனவே கிருஷ்ணருடைய அடைக்கலம் என்று எதுவும் இருக்க முடியாது. எல்லாம் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதாலும் எல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியால் நிலைத்துள்ளன என்பதாலும் அவரே உன்னத தலைவர், அனைவரது இதயத்திலும் இருப்பதால் கிருஷ்ணரே பரமசாட்சி. நாம் வாழும் வீடு, நாடு, உலகம் என அனைத்தும் கிருஷ்ணரே. கிருஷ்ணரே சரணடைவதற்கு தகுந்த இறுதி இலக்கு. எனவே ஒருவன் தனது துன்பத்தை போக்குவதற்காக அல்லது தனது பாதுகாப்பிற்காக கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். மேலும் நமக்கு பாதுகாப்பு தேவைப்படும் போது அந்த பாதுகாப்பினை ஓர் உயிர் சக்தியினால் மட்டுமே வழங்க இயலும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிருஷ்ணரே பரம உயிர்வாளி. மேலும் கிருஷ்ணரே நமது தலைமுறையின் மூலம், அதாவது பரம தந்தை என்பதால் யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நண்பனாக இருக்க முடியாது. யாரும் கிருஷ்ணரை விட சிறந்த நலன் விரும்பியாகவும் இருக்க முடியாது. கிருஷ்ணரே படைப்பின் ஆதி மூலமும் பிரளயத்திற்கு பின் அனைத்தும் அவரில்தான் தங்குகின்றன. இவ்வாறாக கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் நித்திய காரணமாக விளங்குகிறார். பதம் 19. மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே, நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேதனம் இரண்டும் என்னில் உள்ளன. பொருளுரை. கிருஷ்ணர் தனது பல்வேறு சக்திகளின் மூலம் மின்சாரம் மற்றும் சூரியனை கொண்டு வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் பரவச் செய்கிறார். கோடை காலத்தில் வானிலிருந்து வரும் மழை பொழிவை நிறுத்துவது கிருஷ்ணரே. மேலும் மழை காலத்தில் தொடர் மழையை பொழியச் செய்வதும் அவரே. நமது ஆயுளை நீட்டித்து நம்மை பாதுகாக்கும் சக்தியும் கிருஷ்ணரே. வாழ்வின் இறுதியில் நம்மை மரணமாக சந்திப்பவரும் அவரே. கிருஷ்ணருடைய இத்தகு பல்வேறு சக்திகளை ஆய்வதிலிருந்து கிருஷ்ணரை பொறுத்தவரையில் ஜடத்திற்கும் சேதனத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை அறியலாம். வேறு விதமாக சொன்னால் ஜடமும் சேதனமும் அவரே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றமடைந்தவன் இத்தகு வேறுபாடுகளை காண்பதில்லை. அவன் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை மட்டுமே காண்கிறான். கிருஷ்ணரே ஜடமும் சேதனமும் என்பதால் எல்லா ஜடப்படைப்புகளையும் உள்ளடக்கிய பிரம்மாண்டமான விஸ்வரூபமும் கிருஷ்ணரே. அதே பரம புருஷ பகவான் விருந்தாவனத்தில் 2 கரங்களுடன்
சாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழலை ஊதியபடி லீலைகளை புரிந்து வருகிறார். பதம் 20. மொழிபெயர்ப்பு. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மையடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. இத்ரைவித்யா என்னும் சொல் ஷாம, யஜுர், ரிக் ஆகிய 3 வேதங்களை குறிக்கும். இந்த 3 வேதங்களை கற்றறிந்த பிராமணன் திரிவேதி என்று அழைக்கப்படுகின்றான். இத்தகு வேத ஞானத்தின் மீது பற்றுதல் உடையவன் சமூகத்தில் மதிக்கப்படுகிறான். துரதிருஷ்டவசமாக வேத வல்லுநர்களில் பலர் வேதங்களை கற்பதன் இறுதி நோக்கத்தை அறியாமல் உள்ளனர். எனவே திரிவேதிகளின் இறுதி இலக்கு நானே என்று கிருஷ்ணர் இங்கே பிரகடனம் செய்கிறார். உண்மையான திரிவேதிகள் கிருஷ்ணரின் பாத கமலங்களில் அடைக்கலம் பெற்று அவரை திருப்தி செய்வதற்காக தூய பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதுடன் இணைந்து கிருஷ்ணரை உண்மையாக அறிவதற்கு முயலும் போது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக வேதங்களை மேலோட்டமாக அறியும் சீடர்கள் இந்திரன், சந்திரன் போன்ற பல்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொள்கின்றனர். அத்தகு முயற்சி தேவ வழிபாட்டில் உள்ளவர்களை இயற்கையின் தாழ்ந்த குணங்களில் களங்கத்திலிருந்து தூய்மைப்படுத்துகின்றது. மேலும் அவர்கள் மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம் போன்ற ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுகின்றனர். அது போன்ற உயர் கிரகங்களில் நிலை பெற்றவன் இந்த உலகத்தில் கிடைக்கும் இன்பத்தை விட 1000 மடங்கு உயர்ந்த புலனின்பத்தை அடையலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கௌர பிரமநந்தே. ஹரே ஹரி போல்.